சந்திரலேகா படம் ஜெமினி தயாரிப்பில் 5 கோடி செலவில் உருவான படமாகும். அதில் எம்ஜிஆரின் நாடகத் தந்தை கந்தசாமி முதலியாரின் மகன் கே ராதா கதாநாயகனாகவும் ரஞ்சன் வில்லன் சசாங்கனாகவும் நடித்திருந்தனர். இருவருமே தமிழ் திரையுலகின் தன்னிகரற்ற நடிகர்களாக வந்திருக்க வேண்டும். ஆனால் விதி யாரை விட்டது? 1955இல் வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் குலேபகவலி ஆகியன வெற்றி படங்களாக எம்ஜிஆருக்கு அமைந்தன. அடுத்த ஆண்டில் 1956இல் மதுரை வீரன், தாய்க்குப் பின் தாரம் ஆகிய படங்கள் எம்ஜிஆருக்கு வெற்றி பரிசளித்தன. தாய்க்குப் பின் தாரம் படப்பிடிப்பில் காளையுடன் சண்டை போடுவதில் எம்ஜிஆர் காட்டிய தயக்கம் தேவருக்கும் அவருக்கும் இடையே மனவருத்தத்தை ஏற்படுத்தியது. இதனால் எம்ஜிஆரின் கால்ஷீட்டுக்காக காத்திருக்காமல் தேவர் தனது அடுத்த படமான நீலமலை திருடனில் ரஞ்சனை கதாநாயகனாக்கினார். படம் எம்ஜிஆர் படம் போலவே இருந்தது. பெரிய வெற்றியும் பெற்றது. எம்ஜிஆர் ரசிகர்களும் ரஞ்சனின் ரசிகர்களும் தம்முள் மோதிக்கொண்டனர். எம்ஜிஆருக்கு சமமான ஒரு போட்டியாளர் வந்துவிட்டதான சூழ்நிலை உருவானது. எம்ஜிஆர் உடனே தனது நாடோடி மன்னன் படத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கினார். பாதி படத்தை வண்ணப்படமாகவும் எடுத்தார். 1958இல் வெளிவந்த நாடோடி மன்னனில் எம்ஜிஆரை ரசித்த ரசிகர்கள் அதன் பின்பு ரஞ்சனை ரசிக்கவில்லை. அடுத்த ஆண்டு வெளிவந்த ராஜா மலையசிம்மனும் மின்னல் வீரனும் ரஞ்சனுக்கு தோல்வி படங்களாக அமைந்துவிட்டன. 1960இல் வெளிவந்த கேப்டன் ரஞ்சனும் ரசிகர்களின் ஆதரவை பெறவில்லை. படங்கள் ஓடாததால் அவர் தன் மனைவி டாக்டர் கமலாவுடன் அமெரிக்காவில் போய் தங்கிவிட்டார். இப்போது தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் தனிச்செல்வாக்கு பெற்ற உச்ச நட்சத்திரமானார். பாகவதர் சிறை சென்றதும், பி.யு. சின்னப்பாவின் திடீர் மரணமும், என்.எஸ்.கே.யின் மோயும் மரணமும், ரஞ்சனின் தோல்விகளும் எம்ஜிஆருக்கு நல்வாய்ப்பாக அமைந்தன.